சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம், தேவனை உயர்த்த போகிறோம். இது ஒரு மனமகிழ்ச்சி நாள். மனமகிழ்ச்சி நன்றென்று எண்ண வேண்டும். கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ண வேண்டும். உயிர்த்தது நாளை அதை விட மகிழ்ச்சியா என்னன்னு, கர்த்தருடைய ஓய்வு நாளையே மனமகிழ்ச்சியா என்னன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. உயிர்த்ததுனால அதை விட மகிழ்ச்சியா என்ன. எனவே இந்த நல்ல காலை வேளையில என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதித்து தேவனை உயர்த்தி இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உயிர்த்திருந்த இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதித்து துதித்து கனம் பண்ணி உண்மை உயர்த்த விரும்புகிறோம். ஆண்டவர் எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் விசேஷ விதமாக இறங்கி வாரும். ஆண்டவரே, நீர் மகிமைப்படும். பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய உலாவிக் கொண்டிருக்கிறவரே, எங்களை உற்சாகப்படுத்தும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெபத்தோட ஜெயகீதங்களில் 338வது பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்லவர். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். தகப்பனே, தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே, தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், என் சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே, தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே, தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் சொல்லுங்க சேர்ந்து, ஏற்றனவாய் இருப்பதாக. தகப்பனே, தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே, தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உள்ளத்தை, இதயத்தை தகப்பனே உமக்கு தந்துவிட்டேன். தகப்பனே,
தங்கிவிடும் நிரந்தரமாய் உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன் உள்ளம் தந்து விட்டேன் எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகும் இன்னும் அதிகமாய் நேசிக்கணும் எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகும் இன்னும் அதிகமாய் நேசிக்கணும் உன்னத பணி செய்ய வேண்டும் என் உயிர் இருக்கும் வரை உன்னத பணி செய்ய வேண்டும் என் உயிர் இருக்கும் வரை தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய் தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய் உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன் உள்ளம் தந்துவிட்டேன் தகப்பனே தந்துவிட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய் தகப்பனே தந்துவிட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய் திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன் உள்ளம் தந்துவிட்டேன். ஆமென். இன்னொரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எங்களோட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் நல்லவர். ஜெபத்தோட ஜெயிக்கிறதுங்கள் 59வது பாடல். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். எங்கே சுராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். இதை பாடுமா? ஓ, எங்கே சுராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். எங்கே ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழ்வேன். நான் பாடி புகழ்வேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசமீரானை தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசமீரானை தீரே. கைவிடப்பட்டு காதலினே, கைவிடப்பட்டு
ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவரே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. சரி சொல்லுமா? இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம்மன்பை எடுத்து சொல்லுவேன், உம்மன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் இனிக்குதையா. உன் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. சேர்ந்து பாடலாமா? உன் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. காரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். காரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. கூரத்த கூரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கின்றேன். கூரத்த கூரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கின்றேன். வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கின்றேன். வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. உன் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. காரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். காரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். குந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது. சிலுவையில் ஆமென். குந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது. உன் தீரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். உன் தீரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். என் தெய்வமே
தடுமாற்றம் எனக்கு இல்லை. உம் சமூகம், உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் சமூகம், உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். உந்தன் சமூகம், உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. காரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். காரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். ஆமென். பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே. கவர்ச்சி நாயகனே, என் கண்களில் நிறைந்தவரே. கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே. கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. ஓ, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே. உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். இடக்கையால் தாங்குகிறீ, வழக்கையால் தழுவுகிறீரோ. இடக்கையால் தாங்குகிறீர், வழக்கையால் தழுவுகிறீர். எனக்கு உரியவரே, இதயம் ஆழ்பவரே. எனக்கு உரியவரே, இதயம் ஆழ்பவரே. உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா, உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே
உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையாவே, இந்த தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. உம்மீது கொண்ட நேசம் அது அக்கினி ஜுவாலை மாதிரி. எந்த தண்ணீர் வெள்ளமோ அதை தணிக்க முடியாதுன்னு அந்த பக்தன் பாடுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு ஒரு நாளும் குறையக்கூடாது. அது குறையும் போதுதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஆண்டவர் மேல இருக்கிற லவ் ஒரு நாளும் குறையக்கூடாது. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, உம்மீது கொண்ட நேசம் அவர் மேல அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. சொல்லுங்களோ, எந்த தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. நான் உங்க மேல வச்ச அன்பை, உங்க மேல வச்ச பாசத்தை உலகத்தில் இருக்கிற எந்த தண்ணீரும், எந்த வெள்ளங்களும், எந்த சூழ்நிலை, எந்த மனிதரும் அதை தணிக்க முடியாது, குறைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க மேல வச்ச அன்பை குறைக்க கூடாது, குறைக்க முடியாது. அல்லேலூயா. இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர், எனக்கு உரியவரே, இதயமாழ்பவரே. சொல்லுங்க, எனக்கு உரியவர் நீர். அப்பா, நீங்கள் சொந்தக்காரர், எனக்கு சொந்தமானவர் நீர், நான் உமக்கு சொந்தமானவன், சொந்தமானவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல அப்படியே தேவனை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. அவர் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நமக்கு உரியவர், நமக்கு சொந்தமானவர், நமக்கு உரிமையானவர்,
நாம் அவருக்கு உரிமையானவர்கள். அதை அவர்கிட்ட சொல்லலாமா? அதுதான் ஆராதனை. இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். சொல்லுங்க. இனி வாழ்வது நான் அல்ல, என் இயேசு வாழ்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்களுமே உயர்த்துக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே உயர்த்துக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே இடமனுக்கிறோம் ஆண்டவரே. நீ பெரியவர், எல்லாம் அறிந்தவர், உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க. காலங்களை கடந்தவர், நேரங்களை உருவாக்கியவர், சகலவற்றையும் திட்டமிட்டவர், எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்களுமே கனமனுகிறோம் ஆண்டவரே, நாங்களுமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்களுமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அனுகூலமான துணையுமா நீரே, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோ. எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்துகிறோ. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்துகிறோ. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்துகிறோ. நீரை கடந்தோம், சோதனை ஜெயித்தோம், நதிகளை தாண்டினோம் மேலத்தாய். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே, நதிகளை தாண்டினேன் மேலத்தாய். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் நீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் நீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்துகிறோ. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்துகிறோ. எல்லா கைகளை உயர்த்தி என்னோட கூட சேர்ந்து நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா.
ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட கைகளை உயர்த்தி எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கனம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம். நீங்க இருக்கிற இடங்களிலே ஒரு சின்ன போல்ல இந்த பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கையை நீ எடுத்து வைத்து, ஒருவேளை நீங்கள் வேறு சபையில் செல்கிறதாக இருந்தால் நீங்கள் ஆலயம் திறக்கப்படும் போது கொண்டு போய் உங்களுடைய போதகத்தில் கொடுங்கள், அல்லது இடையிலே நீங்கள் ஆலயத்தில் போதகரை பார்த்து அந்த காணிக்கை கொடுங்க. நமது சபை ஜனங்கள் நீங்கள் எடுத்து வைத்து நீங்கள் சமயம் வாய்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நம்ம அந்த காணிக்கை செலுத்துவோம். மனுவுருவானவனை ஸ்தோத்தரிக்கிறேன், மனுவுருவானவனை ஸ்தோத்தரிக்கிறேன், மோட்ச வாசலை திறந்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், மோட்ச வாசலை திறந்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவனை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கனிவினை தீர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், கனிவினை தீர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், எங்கள் காவலனை அவனுடன் ஸ்தோத்தரிக்கிறேன், எங்கள் காவலனை அவனுடன் ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவனை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, படைக்கப்பட்ட இந்த காணிக்கையை அங்கீகரித்து ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு லட்சங்களாய் திரும்ப தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல கர்த்தர் வைத்திருந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் ஆராதித்தோம், பாடினோம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினோம். அன்பானவர்களே, இந்த 2 நாட்கள் சீக்கிரமாய் தேவன் முடிவு கொண்டு வருவார். அந்த நாட்களுக்கான நஷ்டத்தை தேவன் திரும்ப உங்களுக்கு தருவார். சோர்ந்து போகாதீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை போதிக்க போகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் எனக்கு இன்றைய அதிகாலையிலே என்ன உணர்த்தினார் என்று சொன்னால், ஏன் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும்? அன்பானவர்களே, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தினம் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், கர்த்தரை பாடுகிறோம். அதல்லாமல் விசுவாச அறிக்கை செய்கிற நேரம் என்று ஒன்று ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளை கட்டாயமாக ஒதுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த காலம், இந்த இருக்கிற இந்த பூமி முழுவதும் அவிசுவாசமும் சந்தேகமும் நிறைந்த காலம். விசுவாசத்துக்கு விரோதமான சூழ்நிலைகள். நீங்கள் டிவி, செல்போனு, நெட்டு எதை ஓப்பன் பண்ணாலும் இது விசுவாசத்துக்கு விரோதமானவைகள் சுற்றிலும் இருக்கிறது. ஆகையினால் தான் இந்த கடைசி நாட்களில் விசுவாச அறிக்கை என்று ஒன்று செய்ய வேண்டும். சில பேர் கேட்பாங்க, பழைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படிலாம் இல்லைங்களே, முந்தியெல்லாம் அந்த ரட்சிக்கப்பட்டு ஆதியிலிருந்து கிறிஸ்தவராக இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்ட அநேக நாட்கள் ஆனவர்கள் கேட்கிற கேள்வி, விசுவாச அறிக்கைன்னு பண்ணணும், அதை அப்படி வாழ்க்கையில் ஒரு ஜெபத்துக்கு ஈக்குவலாக மாற்றணுமா அப்படி சொல்லி கேட்கிறார்கள். கவனிங்க, இது வேதத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நான் வேதத்தை போதிக்க போகிறேன். இந்த விசுவாச அறிக்கையே இது இந்த கடைசி நாட்களுக்காக மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு உணர்படி சொல்லுகிறேன். இந்த எங்க திரும்பினாலும் அவிசுவாசம், எங்க திரும்பினாலும் சாப வார்த்தைகள், எங்க திரும்பினாலும் கெட்ட வார்த்தைகள், எங்க திரும்பினாலும் டபுள் மீனிங் வார்த்தைகள் என்று வார்த்தைகள் கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த பூமிக்குள்ள ஜெபம் இறங்கி வரத்துக்கு பயங்கர தடை இருக்கும். இப்படி விசுவாச அறிக்கை பண்ணும்போது
உங்களை சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு வானம் திறக்கப்படும். உங்களுக்கு நேரா இருக்கிற வானம் திறக்கப்படும். அப்போ உங்க ஜெபத்துக்கு பதில் ஈஸியா வரும். ஸோ விசுவாச அறிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த உலகம் அவ்வளவு கொடூரமானதாய் நிறைந்து இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அசிங்கமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், டபுள் மீனிங் வார்த்தைகள், அவிசுவாச வார்த்தைகள், சாப வார்த்தைகள், ரத்த வெறி, சாதி வெறி வார்த்தைகள், பழிவாங்கு வார்த்தைகளாய் இந்த உலகம் நிறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அப்படியே இருளடைஞ்சு பாலடைய அழுக்கா இருக்குது. நீங்க இங்கேயிருந்து ஜெபத்தை அனுப்புனீங்கன்னா போயிட்டு பதில் வர்றது கஷ்டம். இப்போ விசுவாச அறிக்கை பண்ணும் பொழுது அது என்ன செய்யணும், உடச்சி எடுத்துட்டு மேலே உங்களுக்கு திறந்த வாசலை தந்துவிடும். ஆகையினால்தான் விசுவாச அறிக்கை செய்யணும். இந்த விசுவாச அறிக்கையை செய்யணுங்கிறதை குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். அதற்கு ஆதாரமாக அடிப்படை சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம், அதுல 21, 22 வசனம் பாருங்க. ஆபிரகாமை குறித்து, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் என்ன பண்ணனா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி மனசுல நம்பினா, அடுத்து பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தி, அந்த தேவனை மகிமைப்படுத்தி என்பதைத்தான் நான் விசுவாச அறிக்கை என்று சொல்கிறேன். எப்படி பாஸ்டர், தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று அவன் என்ன பண்ண அறிக்கையிட்டான். மகிமைப்படுத்தி எப்படி மகிமைப்படுத்தியிருப்பான்? ஆண்டவரே குழந்தை தரன்னு சொன்னீங்க, குழந்தை தர வல்லவராய் இருக்கிறீர். இது வந்து 2 in 1 மாறிடுச்சு. விசுவாச அறிக்கையாகவும் மாறிடுச்சு, தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டே ஒன்னா சேர்த்து ஆபிரகாம் செஞ்சான். மகிமைப்படுத்தி எப்படி மகிமைப்படுத்திருப்பான்? வாயால தான், நாவினால. அதுதான் சொல்றேன் விசுவாச அறிக்கை. விசுவாசத்தில் வல்லவனானான். அப்ப அறிக்கை செய்துதான் விசுவாசத்தை அறிக்கை செய்துதான் விசுவாசத்திலே ஆபிரகாம் வல்லவனாய் மாறினான். விசுவாசத்துல வளரணும் அப்படின்னா வாயினால அறிக்கை பண்ணணும். நிறைய பேர் எனக்கு அதாவது நமக்கு வேதாகமா அறிவு இருக்கிறது. அந்த அறிவை விசுவாசமா கன்வெர்ட் பண்ணாதான் உங்களுக்கு வெற்றி வரும். ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும் தெரியும், ஆண்டவர் உதவி செய்ய முடியும் தெரியும், ஆண்டவர் பெரியவரும் தெரியும். நிறைய அற்புதங்களை பைபிள்ல படிச்சிருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு அற்புதம் நடக்கல, அந்த உங்க வேத அறிவை விசுவாசமா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்றது? த்ரூ த மவுத். உங்க வாயின் வழியாக அதை சொல்ல அப்படியே அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிற மாதிரி. இப்போ தயிர் எப்படி வருது சொல்லுங்க பார்க்கலாம். பால் இருக்குது, அதை காய்ச்சி கொஞ்சம் உரம் ஊத்துறாங்க. காலையில் பார்த்தா அம்மா பால் எப்படி எடுது, அவ்வளவு பாலும் பால் என்ன எடுது, தயிரா மாறிடுது. பிரியமானவர்களே, உன்னை கவனிங்க, நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணிட்டாங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10:23. எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசையில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். இந்த நிருபத்திலிருந்து பவுல் இல்லைங்கிறாங்க, பவுலுங்கிறாங்க. நம்ம அதெல்லாம் வேண்டாம், பவுல்லே வச்சுப்போம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஸ்டஃப்பாக எழுதுறதுன்னா அது பவுலால் மட்டும்தான் முடியும், வேற எவனாலையும் முடியாது. அந்த காலத்துல இருந்து அப்போஸ்தலர்கள் அவன் தான் சூப்பர். நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். ஃபுல் ஸ்டாப் வச்சு கமா போட்டிருக்கு, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. விசுவாச அறிக்கை வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றிடும். அதனால தான் விசுவாச அறிக்கை பண்ண சொல்றது. வாக்கு தத்தம் எனக்கு நிறைவேறலன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க இன்னைக்கு வாக்கு தத்தம் எடுக்கிறோம், ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது சொல்றாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி வாக்கு தத்தம்லாம் எனக்கு நடக்கவே இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அதை முதல்ல கன்ஃபஸ் பண்ணணும். திரும்ப பாருங்க வசந்த 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். கர்த்தர் எனக்கு வேலை தருவார், கர்த்தர் பிசினஸ் பெருக பண்ணுவார், கர்த்தர் பிள்ளைக்கு நல்ல மனையை கொண்டு வருவார், நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வருவார், நல்ல பொண்ணை கொண்டு வருவார், என் கடனெல்லாம் அடைப்பார், என் வியாதி மாறும், என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் பிள்ளைக்கு சமாதானமா இருக்கும். அசைவில்லாமல் உறுதியா நின்று அறிக்கையிட்டே இருக்கணும். அறிக்கையிட்டு அது நடக்கும். சோ விசுவாச அறிக்கை என்பது வேதம் சொல்லும் ஒரு உபதேசம் தான். நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். அநேகர் அதை போதிக்கிறதில்லை, நாம் அதை கடைபிடிக்கிறதில்லை. நீங்கள் டெய்லி ஜெபிக்கிறது போல, டெய்லி வேதம் வாசிக்கிறது போல, டெய்லி விசுவாச அறிக்கை பண்ணுறதுக்கு நேரங்களை ஒதுக்க வேண்டும். ஜாய்ஸ் மேயர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அற்புதமான தேவனுடைய மனுஷி. அவங்க வாழ்நாளில் கசப்பான சம்பவங்களை சந்தித்த ஒரு சகோதரி.
அவங்க வறுமையில் இருக்கும் பொழுது தினமும் 6 மணி நேரம் வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்வார்களாம். சிங்கிள் டீக்கு வழி கிடையாது. நிறைய பேர் பட்னியோடு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு ஜன்னல் ஓரமா சேர் போட்டு உட்காந்து டெய்லி 6 மணி நேரம் விசுவாச அறிக்கை செய்திருக்கிறார்கள். நாட்கள் வந்தது. இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற வல்லமையான தேவனுடைய மனுஷர் மாத்திரம் அல்ல, வார்த்தைகளை போதிக்கிற நல்ல பைபிள் டீச்சர், அவங்க மூலமா ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள், பெண்கள் ஏராளம். அது மாத்திரமல்ல, நிறைய ஊழியர்களுக்கு அள்ளி கொடுத்த ஒரு பெரிய ஐஸ்வர்ய வாட்டியாய் கர்த்தர் மாட்டினார் தான் அம்மாவை. இதை கேட்டுக்கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச அறிக்கை மஸ்ட். நீ எப்படி ஜெபிக்கணுமோ, எப்படி வேதம் வாசிக்கிறீங்களோ, எப்படி சபைக்கு போனீங்களோ, அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு பழக்கம் உங்களுக்கு வரணும்னா விசுவாச அறிக்கை. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதல் வசனம் சொல்லிடுமா? எபிரேயர் 11 எடுங்க. எபிரேயர் 11 எடுத்துட்டீங்கன்னா அதுல 13-14 எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11th சாப்டர். அதுல 13-14 வசனத்தை படிக்கலாமா? எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். இப்படி அறிக்கை பண்றவங்க சுய தேசத்துக்கு போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். விசுவாச அறிக்கை என்பது நான் பரலோகம் போறேங்கிறத தெரியப்படுத்துதான். பழைய ஏற்பாட்டுல கஷ்டத்தை மத்தியில விசுவாச அறிக்கை செத்து போனாங்க. புதிய ஏற்பாட்டுல சிலுவை ரத்தத்தினால ஆயசத்துடைய கிருபையினால எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன்னு விசுவாச அறிக்கையில என்ன கஷ்டம் உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டுல கஷ்டத்தை விசுவாசத்தை அறிக்கைட்டாங்க. விசுவாசத்துக்காக கஷ்டப்பட்டதை விசுவாச அறிக்கை பண்ணாங்க. இப்ப விசுவாசம் மூலமா கிருபை, இரக்கம், சிலுவையின் மூலமா எல்லாம் கிடைக்குது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அறிக்கையிட முடியாதா? யோசனை பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அறிக்கையிட்டா நீங்க என்னவா? 14 வசனம், இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிற எங்க பரலோகம் போறோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். விசுவாச அறிக்கை எடுக்கிறவர்கள் பரலோகம் கன்ஃபார்ம். அந்த பாருங்க 14 இப்படி அறிக்கை எடுக்கிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்ட விசுவாச மக்கள் தங்கள் விசுவாசத்துக்காக சித்திரவதை அனுபவித்தார்கள். அதை விசுவாச அறிக்கைட்டு மறுத்து போனான். அப்படி அறிக்கையிடுறவனே சுய தேசத்துக்கு போகிறான், பரலோகம் போறாங்க தெரியப்படுத்துறானா? சிலுவை மூலம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். அதை அறிக்கையிட்டு, சிலுவையை ரத்தத்தை அறிக்கையிட்டு, இயேசு அறிக்கையிட்டு, வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாழ என்னைய கஷ்டம்? ஈஸி தானே? இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில விசுவாச அறிக்கையிட வேண்டும். விசுவாச அறிக்கை என்றால் என்ன பாஸ்டர்? ரொம்ப சிம்பிள். வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை, உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை இயேசு அதை நீங்க அறிக்கையிடணும். எழுதி வச்சு நீங்க இயேசுவில் வைத்திருக்கிற நம்பிக்கையை அறிக்கையிடுங்க. ஆண்டவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை அறிக்கையிடுங்க. குடும்பத்தின் நன்மைகளுக்கு, தேவைகளுக்கு, எதிர்காலத்துக்கு அதை அறிக்கையிடுங்க. அப்படி கர்த்தர் தருவார். தாங்கன்னு கேட்கறது ஜெபம், தந்துட்டாரு சொல்றது அறிக்கை. நீங்க அறிக்கையிட ஆரம்பிச்சிருங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன கொண்டு போறேன்னா, ஏன் விசுவாச அறிக்கையிடணும், அந்த அறிக்கையிடும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் கடகடன்னு சொல்ல போறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க என்னோட கூட செய்தியில கவனமாயிருங்கள். ஏன் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும்? நம்பர் 1, அது இன்பத்தை தருகிறது, மனமகிழ்ச்சியை தருகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் படிக்கலாமா? அவைகளை உன் உள்ளத்தில் காத்து, எவை ஞானிகளின் வார்த்தைகளை, போதகத்தை கேட்டு, நீ 17 படிச்சா தெரியும், உன் செவி சாய்த்து ஞானிகளின் வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தின் இதயத்தில் வச்சுட்டு கவனிங்க. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து, அவைகளை 18 படிக்கலாரு, 22-18, அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாய் இருக்கும். நல்ல கவனிங்க. அந்த வசனத்தை கேட்டு உள்ளத்துல காத்துக்கொள்ளணும். உள்ளத்தை விட்டு மறையக்கூடாது. காத்துக்கொண்டு உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது, சொல்லுங்க எல்லாரும், உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது, அதான் அறிக்கையிடுறது. உதட்டுல வசனத்தை நிக்க வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? உதட்டுல பேசுறது. திரும்ப அந்த வசனத்தை படிங்க. அவைகளை உள்ளத்தில் காத்து, ஹிருதயத்துல காத்துக்கிட்டு, அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணணும். திரும்ப படிங்க. உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாய் இருக்கும். வாயால அறிக்கையிடும் போது, வாயால அப்பாவை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, நீங்க உங்க நம்பிக்கை அறிக்கையிடும் போது, உதடுகளை அறிக்கையிடும் போது அது இன்பமாய் மாறும். விசுவாச அறிக்கை பின் நாட்களில் இன்பமாய் மாறும்.
உதாரணத்துக்கு எனக்கு நல்ல ஒரு கார் வேணும்னு நான் கேட்குறீங்க, அது வரும்போது அது இன்பமாக இருக்கும். ஆமாம் தானே? ஆமாம். அது மாத்திரம் உள்ளத்தில் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். விசுவாச அறிக்கை துக்கத்தை மாற்றி, கவலைகளை மாற்றி. எவ்வளவு கவலை, ஜெபிக்கவே எனக்கு முடியல பாஸ்டர், ஜெபிக்கவே முடியல, அவ்வளோ துக்கம், அவ்வளோ கோபம் அப்படின்னா, நீங்கள் கோபத்தில் ஜெபிக்க வேண்டாம், துக்கத்தில் ஜெபிக்க வேண்டாம். முதல்ல உங்கள் விசுவாசத்தை மோட்டிவேட் பண்ணுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? அறிக்கை எடுங்க. விசுவாச அறிக்கை உங்கள் உள்ளத்தில் இன்பத்தை கொண்டு வரும், மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப ஏன் விசுவாச அறிக்கை செய்யணும்? அது இன்பத்தை தருகிறது. நீதிமொழிகள் 15 பாருங்க, 15:26. துன்மார்க்குடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். நீங்க சுத்தவான்கள் இல்லையா? நீங்க அறிக்கையிட இன்பமாய் மாறும். அதே மாத்திரமல்ல, 12:25 நீதிமொழிகள் 12:25, மனுஷனுடைய இதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அதாவது விசுவாச அறிக்கை பண்ணீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராதான். ஹலோ, அவிசுவாச அறிக்கை ஹார்ட் அட்டாக் கொண்டு வரும், விசுவாச அறிக்கை ஹார்ட் அட்டாக்கை தோற்கும். கவலையே, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா இருதயம் ஒடுக்கிடும், வலி வந்துடும். நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நல்ல வார்த்தை இருதயத்தை ஹாப்பியா மாத்திருமா. அந்த நல்ல வார்த்தை எப்படி பேச முடியும்? வாயிலிருந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பா, கர்த்தரின் பிரச்சனைகளை மாற்றுவா, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், சமாதானமாக இருப்பேன், தீர்க்காயுசாக இருப்பேன், என் மனைவி ஆரோக்கியமாக இருப்பார், என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம், நல்ல வேலை கிடைக்கும், கடனெல்லாம் அடையும், உனக்கு நல்ல எதிர்காலம் அமையும், என் பிரச்சனையெல்லாம் மாறும். இப்படி நீ சொல்ல சொல்ல அது உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். அப்ப விசுவாச அறிக்கை உங்களுக்கு இன்பத்தை தருகிறது, ஹார்ட் அட்டாக்கை மாட்டுகிறது. பாருங்க, அதை மாற்றுது, அப்படியே மாற்றி தூர போடுது, ஹிருதயத்திற்கு துக்கத்தை மாற்றுது. விசுவாச அறிக்கை இன்பத்தை தருகிறது. இரண்டாவதாக, விசுவாச அறிக்கை இதயத்தை சுத்தமாக்குகிறது. நீங்க நீதிமொழிகள் அதே 22:11 படிக்கலாமா? 22:11 படிக்கலாமா? ஏன் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும்? முதலாவது சொன்னேன், அது இன்பத்தை தருகிறது. 22:18. இப்ப இதயம் சுத்தமாகிறது. ரெண்டாவது, ஏன் அறிக்கைறோமா? விசுவாச அறிக்கைறோமா? இதயம் சுத்தமாகுது. 22:11 படிங்க. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். அப்ப உங்க வாயின் வார்த்தை விசுவாச அறிக்கிறது இனிமையா மாறி இருதயத்தை சுத்தப்படுத்தும். நல்லா கவனிங்க, மத்திய 5:8 சொன்னாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தை எப்படி சுத்தப்படுத்த முடியும்? சோப்பக்கரிசி சாம்பக்கரிசி உள்ள ஊற்ற முடியுமா? முடியாது, சான்ஸ் இல்லை. அப்ப என்னதான் பண்ண முடியும்? விசுவாச அறிக்கை. கவனிங்க, இனிமை சுத்த இருதயத்தை விரும்புகிறான். எப்படி படிச்சு பாருங்க, சுத்த இருதயத்தை விரும்புகிற உதடுகள் இனிமையானு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா அதை எப்படி சொல்லணும்? சுத்த இருதயம் வேணும்னா உதடு முதல்ல நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். உதடு நல்லா இருந்தா உன் இருதயம் சுத்தமா இருக்கும். ராஜாவின் சிறைந்தனாவான். நீ விசுவாச அறிக்கையிட்டா இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பராக மாறுவார். எப்படிப்பட்ட அற்புதமான விஷயம். அவன் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும். விசுவாச அறிக்கை சரியா பண்ணணுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும், ராஜாவும் ஃப்ரெண்டா மாறுவார். எவ்வளவு ஒரு மேன்மையான காரியத்தை பார்த்தீங்களா? ஏன்னா இந்த இருதயம் மார்க் 7:7 சொன்னாரு, இருதயத்திலிருந்து கபடும் மதிகேடும் விபச்சாரமும் வேசித்தனமும் அசுத்தமும் புறப்பட்டு வரும். அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துன்னு சொல்லி மார்க் 7:20-23 சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்து. இருதயம் ரொம்ப மோசமான, அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்குது அப்படின்னு. அது வெளியில தெரியாது. அந்த இருதயம் சுத்தமாகணும் அப்படின்னா விசுவாச அறிக்கை சுத்தம் பண்ணும். விசுவாச அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. டெய்லி இனிமே ஜெபிக்கிற நேரம் ஒதுக்குற மாதிரி, வேத வாசிக்கிற நேரம் ஒதுக்குற மாதிரி நீங்கள் விசுவாச அறிக்கை பழகுங்க. ஒரு பேப்பர்ல கூட எழுதி வச்சு பேக்கெட்ல படிச்சுட்டு நீ படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ விசுவாச அறிக்கை ரொம்ப 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 முக்கியம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். கவனிங்க, அடுத்து பாருங்க, நம்ம எல்லாரும் புதிய ஏற்பாட்டுக்கு போயிடலாம். அங்கே சொல்ல போகிறோம் பாருங்க. அந்த விசுவாச அறிக்கை, அந்த வார்த்தை பாருங்க. விசுவாச அறிக்கை அந்த வார்த்தை எப்படி இருக்கான் வாசிக்கலாம் எல்லாரும். யோவான் சுவிசேஷம் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படி இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அது உங்களை தேவனை போல மாற்றுகிறது, தேவனாய் மாற்றுகிறது. விசுவாச அறிக்கை உங்களை தேவ சாயில கொண்டு வந்துடும். ஏன்னா நம்ம எதை பேசுறோமோ அந்த வைப்ரேஷன் சுத்தி இருக்கும். புரியுதுங்களா? நீங்க குடும்பத்தில் கோவப்பட்டு போற குடும்பமே டென்ஷன் ஆயிடும்.
குடும்ப தலைவி அம்மா கோபிட்டு பாருங்க, பிள்ளைங்களாம் டென்ஷன் ஆயிடும். நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்க, சுற்றிலும் சந்தோஷம் இருக்கும். அப்ப சந்தோஷம் எப்படி வரும்? விசுவாச அறிக்கை செய்ய 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 உங்க சாயல் தேவ சாயலாய், அது தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த விசுவாச வார்த்தை உங்களை தேவனை போல மாற்றும், தேவ சாயலாய் மாற்றும். எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. விசுவாச அறிக்கையில் இவ்வளவு விஷயம் இருக்குது. அது உங்க கேரக்டர் எப்படி மாத்துது, தேவனை போல மாத்துது. அந்த விசுவாச அறிக்கை சொல்லி சொல்லி மகிமை இறங்கி உங்களை பார்த்தாலே அப்படி சும்மா தேவதூர்மான இருப்பீங்க. உங்க முகமே ஜம்முன்னு இருக்கும். எவ்வளவோ பேரல் வழி போட்டாச்சு, என்னென்னமோ மேக்கப்லாம் போட்டாச்சு, மூஞ்சி நல்லா இல்லாமல் இருக்குல்ல. நீங்க விசுவாச அறிக்கை செஞ்சு பாருங்க, தேவ தூதரை போல, தேவனை போல, தேவ சாயலால் மகிமையால் நிறைந்திருப்பீர்கள். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ரெண்டாவது பாருங்க, அதே யோவான் சுவிசேஷம் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி. நீங்க வார்த்தையை அறிக்கையிட அறிக்கையிட அது அப்படியே லிட்டரலா வந்துடும். இப்போ நீங்க அறிக்கையிடுறது அப்படியே ஸ்பிரிச்சுவலா ஒரு மாதிரி ஸ்பிரிட்ல இருக்கு, இன்வெசிபிளா இருக்கு. ஆனா நீங்க அறிக்கையிட அறிக்கையிட அது மாம்சமா திடப்பொருளா கையில கிடைச்சிடும். எப்படி நீ விசுவாசிக்கிறது முதல்ல வாயினால இமேஜினேஷன் பண்ணி சொல்றது கொஞ்ச நாட்கள் அப்படியே உருவமா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த வார்த்தை மாம்சமாய் அப்படின்னா அற்புதம் நடக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உங்க எண்ணங்களை எண்ணி கற்பனை இன்வெசிபிளா இருக்கிறது அப்படியே மாம்சமாய் மாறி, அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி விசுவாச அறிக்கை அதை அப்படியே லிட்டரலா கொண்டு வரும், லிட்டரலா மேல கொண்டு வரும், அப்படியே நேருக்கு நேரம் வந்துடும், கையில கொண்டு வந்துடும். வராமன்னு சொல்லுங்க. ஆமே. விசுவாச அறிக்கை பார்த்தீங்களா? அந்த வார்த்தை மாம்சமாகி. நீங்க வார்த்தை அறிக்கையிட 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 விசுவாச அறிக்கையிட அறிக்கையிட அது மாம்சமாய் லிட்டரலா மாறி கிடைக்கும். எவ்வளவு ஒரு மகிமையான விஷயம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதராய சாஸ்திரி ஐயா ஊழியத்துக்கு போயிட்டு வரும் பொழுது சாப்பாடு இல்லை. பிள்ளைங்கள் எல்லாம் ஈரத்துணி கிழிச்சு கட்டி அந்த அம்மா நினைச்சு படுக்க வச்சுட்டாங்க. அவர் வந்தார், பார்த்தா பிள்ளைங்கள்லாம் வயிற்றுல ஈரத்துணி கட்டப்பட்டு படுத்துருக்குறாங்க. உடனே அவர் சொன்னாராம், பிள்ளைகளெல்லாம் எழுப்பு. அந்த அம்மா பார்த்துச்சா, சாப்பாடு தான் இல்லையே. இல்லைம்மா, கர்த்தர் சாப்பாடு தருவார், எழுப்பு. எழுப்பியாச்சு, தட்டை எடுத்து வை வச்சாச்சு. பிள்ளைங்களாம் தூக்கத்தில் பசி மயக்கத்தில் சுருண்டு படுத்துருக்கு. ஊழியத்துக்கு போனவற்றுக்கு காணிக்க எதுவும் வரல. அப்போ எல்லாம் அரிசி தான் கொடுப்பாங்க, அரிசி பருப்பு. உடனே உட்காந்துக்கிட்டு பாட ஆரம்பித்தார். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிரும், சேருமையா பந்தியிலே, சிறிய வரம் எங்களிடம் பாட ஆரம்பித்தார். அந்த பாட்டை பாடி முடிச்சு பார்த்தா வாசலில் மாட்டு வண்டி சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா பக்கத்து ஒரு கிராமத்துலேருந்து முக்கியமான நபர்கள்லாம் வர்றாங்க வண்டியில். ஐயா, இன்னைக்கு கல்யாணம், உங்களை சாப்பிட கூப்பிட மறந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சுட சுட சாம்பார் ரசம் பொரியலோட நைட்டு 10:30 மணிக்கு சுட சுட பொரியலோட சாம்பார் சாப்பாடு, ரசம், மோர் விருந்து இந்த பிள்ளைகளுக்கு. அதை எல்லாம் அவங்களே பரிமாறியிருக்காங்க. பிள்ளைங்க திருப்தியை சாப்பிட்ருக்கு. அதுக்கப்புறம் வண்டியிலேருந்து மூட்டை இறக்கியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிருக்காரு. ஐயா, அதில் ஒரு 6 மாதத்துக்கு மளிகை ஜாமானுக்கு கல்யாணத்துக்கு வாங்கும்போது ஐயா ஆண்டவர் உங்களுக்கு வாங்கப்படி சொன்னார். நான் சொல்கிறேன் அன்பானவர்களே, அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் உட்காந்து பாட ஆரம்பிச்சார்ல சாப்பாட்டுக்காக, அது இன்வெசிபிளாக இருந்துச்சுல்ல, அப்படியே மாம்சமாக அது சாப்பாடாக மாறி வந்துருச்சு. விசுவாச அறிக்கை லெட்டராக கொண்டு வரும். விசுவாச அறிக்கையில் பழகுங்க. அடுத்து பாருங்க 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி, கவனிங்க எல்லாரும் இந்த 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 14ஆம் வசனத்தை பார்ப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்ப அந்த விசுவாச அறிக்கை, கவனிங்க, கிருபையும் சத்தியத்தையும் நிறையப்படும். விசுவாச அறிக்கை கிருபையும் சத்தியத்தையும் கொண்டு வந்து நிரப்பிடும். கிருபை வந்துச்சுன்னா எல்லாம் வந்துடும். அடுத்து சத்தியம். அப்ப கிருபை என்பது நம்ம வாழ்வதற்கான தேவைகள், சத்தியம் என்பது ஆவியில் வாழ்வதற்கான தேவைகள். கிருபை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உலக வாழ்க்கைக்கு தேவை. சத்தியம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உரியது. அப்ப சத்தியம் கிருபை உலகத்துக்கான ஆவிக்கு ரெண்டுக்கும் சேர்த்து. அப்படி விசுவாச அறிக்கையிட கிருபையும் சத்தியத்தையும் குடும்பத்தில் நிறைய பண்ணும். இதே நீதிமொழிகள் 16:16 பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 16:16 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 16:6 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். பார்த்தீங்களா? இப்படி விசுவாச அறிக்கையிட கிருபையும் சத்தியமும் நிரம்பி வழியுது. அது நிரம்பி வழியும் போது என்ன நடக்கும்? பாவம் நிவர்த்தி ஆகும்.
நீங்க அறிக்கையிட மறந்த பாவங்கள், குடும்பத்தோட ரகசிய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். பாவமே செய்ய மனசே வராம பாவத்தை விட்டு விலகி ஓய்ந்து இருப்பீர்கள். விசுவாச அறிக்கை பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளுகிறது. விசுவாச அறிக்கை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது. ஆமாங்க, சங்கீதத்தில் சொல்றான் சங்கீதக்காரன், என் மீறல்களை அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் மீறல்களை அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்ப விசுவாச அறிக்கை பாவத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்தத்தை உண்டாகுது. இந்த விசுவாச அறிக்கை கிருபையும் சத்தியத்தை நிரம்ப பண்ணுது. அந்த கிருபையும் சத்தியம் பாவத்தை காலி பண்ணிடுது. அப்புறம் பாருங்களேன், இதே நீதிமொழிகள் 3:4 பாருங்க. நீதிமொழிகள் 3:4 கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். அப்ப கிருபையும் சத்தியமும் வந்துச்சுன்னா தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் கிடைக்கும். இந்த கிருபையும் சத்தியம் வந்தா தான் தேவ பார்வையிலும் மனுஷ பார்வையிலையும் தய நற்புத்தியும் கிடைக்கும். இந்த கிருபையும் சத்தியம் எங்கேருந்து வரும்? அறிக்கையிட்டால் வரும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவனாய், அந்த வார்த்தை விசுவாச வார்த்தை, விசுவாச அறிக்கை கிருபையும் சத்தியத்தை கொண்டு வந்து வீடு நிறைய கொட்டிடும். அடுத்து பாருங்க, 6வது அதே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அந்த 17ஆம் வசனத்தை பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி சொல்லிட்டேன், கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் சொல்லிட்டேன், நமக்குள்ளே வாசம் பண்ணினார். விசுவாச அறிக்கை தேவனை நமக்குள்ளே வாசம் பண்ண அழைத்து வருகிறது. விசுவாச அறிக்கை ஆண்டவரை நமக்குள்ளே உலாவ வைக்கிறது. விசுவாச அறிக்கை நம்மோடு கூட அவரை நடக்க வைக்கிறது, நமக்குள்ளே வந்து உலாவ வைக்கிறது. நாம் தேவனுடைய பண்ணை என்று எபேசியருக்கு பவுல் சொல்றார். தேவனுடைய பண்ணை, தேவனுடைய தோட்டம், வேலையடித்த தோட்டம் மீதே வந்துங்க உலாவுகிறார்னு பாடுறோம் இல்லையா? ஆமா, நான் மலையில் கட்டப்பட்ட தோட்டம். தேவன் வந்து வாசம் பண்ணணும் அப்படின்னா விசுவாச அறிக்கை அவரை இழுத்து கொண்டு வந்து உங்களோட கூட நடமாட வைக்கும், நடக்க வைக்கும். அவருடைய கைகோர்த்து நீங்க நடனமாடி கர்த்தரை துதித்து ஆடி பாடி ஆராதிக்க முடியும். தேவனை நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண வைக்கிறது விசுவாச அறிக்கை. 7வதாக அதே 1:14 யோவான் சுவிசேஷம் 1:14 பார்த்தீங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி சொல்லிட்டேன், கிருபையினால் சத்தியத்தால் நிறைந்தவராய் சொல்லிட்டேன், நமக்குள்ளே வாசம் பண்ணினார் சொல்லிட்டேன், அவருடைய மகிமையை கண்டோம். மகிமையை காண முடியும், மகிமையை பார்க்க முடியும். மகிமை என்ன செய்யும்? அற்புதங்களை செய்யும். அதே யோவான் சுவிசேஷம் 11:39-44 பாருங்க. அங்கே லாசர் மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிறான். 4 நாள் கழிச்சு ஆண்டவர் வராரு. வந்துட்டு கல்லையை திறங்கிறாரு. மாத்தா சொல்ற, ஆண்டவரே கல்லறையை திறக்காதீங்க, அவன் 4 நாள் ஆயிடுச்சு நாளுமே அப்படின்னா. அப்ப ஆண்டு சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய மகிமை இறங்கி வந்தா செத்து போனவைகள் திரும்ப வரும். செத்து போன ஆரோக்கியம், செத்து போன உறவுகள், செத்து போன சரீர ஆரோக்கியம் திரும்ப வரும். அது வரணும்னா விசுவாச அறிக்கையிடணும். விசுவாச அறிக்கையிட்டா மகிமை வரும். மகிமை வந்தா மகிமை செத்து போனதை திரும்ப உயிரோடு கொண்டு வரும். நீங்க வாழ்க்கையில வராது அவ்வளவுதான் நினைத்தவைகளை திரும்ப கொண்டு வரும் விசுவாச அறிக்கை. என் வாழ்க்கை அவ்வளவுதான் பாஸ்டர் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்றீங்கல்ல, அதை சொல்றதை நிறுத்துங்க. விசுவாச அறிக்கை பண்ணுங்க, திரும்ப மகிமை இறங்கி அந்த மரித்து போன லாசருவை திரும்ப கொண்டு வரும். விசுவாச அறிக்கை இழந்து போனவர்களை திரும்ப கொண்டு வரும். அதுக்குத்தான் விசுவாச அறிக்கை பண்ணணும். அடுத்து கூட பாருங்க, இன்னும் சில காரியம் நான் சொல்றேன். 8வதாக விசுவாச அறிக்கை என்ன செய்யும்? இதே யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34. 8வதாக விசுவாச அறிக்கை ஏன் செய்யணும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 3:34 பாருங்க. யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். ஃபுல் ஸ்டாப் வச்சு கமா போட்டிருக்கு. தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன? தேவனால் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை பேசினா அறிக்கையிட்டா தேவன் அவருக்கு இயேசு கிறிஸ்து தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். நீங்களும் ஆண்டுடைய வார்த்தையை, வாக்குத்தத்த வார்த்தை எடுத்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்க அபிஷேகம் பெருகும்.
கூட்டங்களுக்கு போறதுனால, பெரிய பெரிய ஊழியக்கான தலை கொடுக்கறதுனால அபிஷேகம் பெருகாது. அது இருக்க தலைவலியை கொண்டு வந்துடும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசினாதான் அபிஷேகம் பெருகும். உங்க அபிஷேகம் பெருகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கூட்டங்களுக்கு போகலாம் நினைக்காதீங்க. அது பெந்தெகோஸ்தே புத்தி. ஏதாவது ஊழியக்கான தலையை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டா அபிஷேகம் பெருகுன்னு நினைக்காதீங்க. ஹலோ கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கேளுங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசணும். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அதான் விசுவாச அறிக்கை. ஆண்டுடைய வார்த்தையை அறிக்கையிடணும், விசுவாச அறிக்கையிடணும். அந்த ஆவி அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் அளவில்லாமல் பெருகும். அபிஷேகம் பெருகணும்னா விசுவாச அறிக்கை, வேத வசனத்தை விசுவாச அறிக்கையா சொல்ல 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 உங்களுக்கு என்ன நடக்கும்? அபிஷேகம் பெருகும். அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன நடக்குமா? 9வது பாயிண்ட் பார்க்கலாம். என்னோட கூட திருப்பிக்குள்ள நீதிமொழிகளின் புஸ்தகம், விசுவாச அறிக்கை ஏன் செய்யணும்? நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கலாம். 15லிருந்து படிக்கிறேனே. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். 16 இப்போ படிக்கிறேன் பாருங்க. உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். தாப்பன் சொல்றாரு பிள்ளைய பார்த்து, மகனே நீ செம்மையானதை பேசு, என் உள்ள மகிழ்ச்சியாகும். அப்ப வேத வார்த்தை செம்மையானது, செம்மையான வார்த்தை. அந்த வார்த்தை நீங்க சொல்ல 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 அப்பாவோட இருதயம் மகிழும். ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா விசுவாச அறிக்கை பண்ணுங்க. அவர் இருதயம் மகிழும். அவர் உங்களுக்குள் மகிழ்ந்தால் உங்க வாழ்க்கையே மகிழ்ச்சியா மாறிடும், உங்க வீடே மகிழ்ச்சியா மாறிடும், உங்க சூழ்நிலையே மகிழ்ச்சியா மாறிடும். உங்க வேலை பார்க்கிற இடம், வீடு, குடியிருக்கிறது எல்லாமே மகிழ்ச்சியா மாறும். துக்கம் வெளியேறிடும். அவரை சந்தோஷப்படுத்திட்டீங்க, உங்க வாழ்க்கையே சூப்பர் தான். அவரை துக்கப்படுத்திட்டீங்க, கரண்டை கொடுக்குற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ல எல்லாமே இருட்டு தான். அவரை சந்தோஷப்படுத்துங்க. அதான் சொல்லுது, நான் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்பட்ட நாளைக்கு முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நான் துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச அறிக்கை இட இட ஆண்டுடைய இருதயம் மகிழும். யாரெல்லாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த நினைக்கிறீங்க, நீங்க விசுவாச அறிக்கை இட இட அவருடைய உள்ளம் மகிழும். அவருடைய உள்ளம் மகிழும் பொழுது உங்க வாழ்க்கையே மகிழ்ச்சியாய் மாறிவிடும். 10வது பாருங்க, நீதிமொழிகள் 18:21 எல்லாருக்கும் தெரியும். மரணமும் 10வது பாயிண்ட். ஏன் விசுவாச அறிக்கை அப்படிங்கிறது 10வது பாயிண்ட். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீங்க இதுல பிரியப்படுங்க, விசுவாச அறிக்கையிட பிரியப்படுங்க, ஜீவனை உருவாக்குறாளா மாறுங்க. விசுவாச அறிக்கையிட ஜீவனை உருவாக்கும். நீதிமொழிகள் 18:21 நீதிமொழி 10 சொல்லுது, நீதிமொழியுடைய வாய் ஜீவ ஊற்று, நீதிமொழி நாவு சுத்த வெள்ளி. அப்படி என்ன செய்யணும்? நீ விசுவாச அறிக்கையிட ஜீவனை உருவாக்குகிறீர்கள், செத்து போனதை உருவாக்குகிறீர்கள். உருவாக்குற ஒரு கிரியேட்டரா நீங்க மாறுறீங்க. வாயில அறிக்கையிட வாயால அறிக்கையிட கட்டரா இருந்த நீங்க, வாயிலால கட்டர் கட்டிக்கிட்டு இருந்த நீங்க கிரியேட்டரா சிருஷ்டிகரா மாறிடுவீங்க. ஜீவனை உண்டாக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்க சுற்றி செத்து போன காரியங்கள் ஜீவன் உள்ளதாய் மாறும். சமாதானம் செத்து போச்சா, ஆரோக்கியம் செத்து போச்சா, ஜீவன் அதுக்கு தர முடியும். எப்ப? விசுவாச அறிக்கையிடும் போது. நீதிமொழி 18:21 கடைசியா சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 10:21 விசுவாச அறிக்கையை ஜீவன் நான் சொல்றேன். நீதிமொழிகள் 10:21 நீதிமொழியுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீங்க விசுவாச அறிக்கையிட அநேகரை வாழ வைப்பீங்க. விசுவாச அறிக்கை அநேகரை வாழ வைக்கும். இந்த வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. தயவு செய்து இன்னையிலிருந்து ஜெபம், வேத வாசிப்பு போல தினமும் விசுவாச வேத வசனத்தை பக்கத்தில் எடுத்து விசுவாச அறிக்கையிட பழகுங்கள். நான் கீழாகாமல் மேலாவேன், அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன், எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள், என் மார்பிசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் போக்குவரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நான் நீடித்த நாட்களாய் வாழ்வேன். அப்படி நீங்க வசனங்களை எடுத்து விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஏன் செய்யுங்கிறது 11 காரியம் சொல்லிட்டேன். இதை குறித்து வைத்து உங்க பைபிளை ஒட்டிங்க. ஒரு ஒல் ஷீட் எடுத்து நான் சொன்ன அந்த 11 குறிப்பையும் ஏன் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும் நான் சொன்னல, இதை எடுத்து ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபித்து முடிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலும் கூட ஏன் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்பா நாங்கள் இந்த செய்திகளை பிள்ளைகளுக்கு சொன்னோம். இது முதற்கொண்டு பிள்ளைகள்
அவிசுவாச வார்த்தைகளை பேசாதபடி, துக்கமான வார்த்தைகளை பேசாதபடி, பேசியிருந்தால் மன்னித்து கழுவும். இனி முதல் கொண்டு வேத வசனத்தை உம்முடைய வார்த்தை எடுத்து அந்த விசுவாச அறிக்கை இட இட ஆண்டவர் எத்தனை அற்புதங்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறப்பா. இனி முதல் கொண்டு பிள்ளைகள் தினந்தோறும் பல மணி நேரங்கள் விசுவாச அறிக்கையிட்டு இந்த உலகத்தை ஜெயித்து வாழ உதவி செய்யும். இந்த வார்த்தைகளுக்கு இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாக தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சகவாசமும் இயேசு கிறிஸ்துவின் வருகை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.